சில பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எதிர்மறையான காரியங்கள் வருதுன்னா விசுவாசம் இல்லைன்னு கிடையாது. விசுவாசம் பரீட்சைகளை நிக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல அதிகமா கேட்கணும், அதிகமா தேவனிடத்துல சேரணும், தேவனை விட்டு ஓடிடக்கூடாது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். எதை எண்ணுங்கள்? அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். எதை சந்தோஷமாய் எண்ணுங்கள்? விசுவாசத்தின் பரீட்சை வரும் பொழுது சந்தோஷமாய் எண்ணுங்கிறார். விசுவாசத்தில் டெஸ்ட் வரும் பொழுது, சில காரியங்கள் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா எண்ணுங்கிறார். சந்தோஷமா எண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியம் சொல்றார். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து. ஒரு காரியத்தை அறிங்க. நல்லா கவனிங்க. யாருமே பிரச்சனையை சந்திக்க விரும்பல, யாருமே போராட்டங்களை சந்திக்க விரும்பல. நானும் விரும்பல, நீங்களும் விரும்பல. வசனத்தை கேட்டோமா, அப்படியே வாக்கு தத்தங்களை அப்படியே அனுபவிச்சோமா, அப்படியே ஜாலியாக போனோமா, சந்தோஷமாக இருந்தோமா, படுத்தோம்னா நிம்மதியாக படுத்தோமா, அப்படி இன்பமான கனவுகள் வந்துச்சா, அப்படித்தான் எல்லாருமே இருக்க விரும்புகிறோம். ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. வாழ்க்கைங்கிறது டஃப்பாக இருக்குது. எதிர்மறையான காரியங்கள் வருது, சில காரியங்களை நினைக்கும் போது ஸ்ட்ரெஸ் வருது, போராட்டங்கள் வருது, சவால்கள் வருது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, நீங்கள் எதை கெட்டவங்க, உங்களோட விசுவாசமே இல்லை அங்கனால வரலை. உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறனால தான் பிரச்சனையே வருது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்குறீங்க, ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணுகிறீர்கள். கார் வாங்குங்க, கார் வாங்கி நல்ல ஒரு செட்டு போடுங்க, செட்டை போட்டு உள்ளே பூட்டி வச்சுட்டு டெய்லி தொடச்சி வச்சிங்கன்னா 20 வருஷம் கழிச்சும் புது வண்டியாக இருக்கும். ஒரு கீச்சல் இருக்காது, ஒரு கிறுக்கல் இருக்காது, அழகாக இருக்கும். ஆனால் அது எங்கேயுமே போகாது. ஆனால் எங்கே போகணும்னு நினச்சோம்னா குண்டில் விழுவோம், குழியில் விழுவோம், சகரை அடிக்கும், கோடு விழுகும். ஆனால் டெஸ்டினி ரீச் பண்ணலாம். சில பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எதிர்மறையான காரியங்கள் வருதுன்னா விசுவாசம் இல்லைன்னு கிடையாது. விசுவாசம் பரீட்சைகளை நிற்குதுன்னு அர்த்தம். விசுவாசத்தினாலும் பொறுமையினால தான் ஜெயிக்க முடியும். விசுவாசம் இருக்கிறது என்றால் உறுதியாக நிற்கிறோம். பொறுமைன்னா பல்ல கடிச்சு நிற்கிறது கிடையாது, கன்சிஸ்டண்டாக நிற்கிறோம். வார்த்தையை நம்பணும், எதை நம்பணுமோ அதை என் வாழ்க்கையில் காண்போம் என்கிற உறுதியோடு நிற்போம். இஸ்ரேல் மக்கள் ஏன் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கலன்னா அவங்களுக்கு அந்த உறுதி இல்லாமல் போச்சு. பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது உள்ளத்தில் இருக்கிற எகிப்தினுடைய எண்ணங்களும் அவிசுவாசம் வெளியே வர ஆரம்பிச்சு. நீங்க சோதிக்கப்படுகிறீங்களா? சோதிக்கப்படுகிறீங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க சோதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? சந்தேகம் வரும். நம்மளாம் வெற்றிகரமாக வாழ்ந்துடலாமா, நல்ல வீடு கட்டிடலாமா, இவர் சொல்கிறாரே நல்ல வீடு கட்டிங்கிறாரே, 4 பெட்ரூம்ங்கிறாரே, காருங்கிறாரே, இதெல்லாம் நம்ம நடக்க முடியுமான்னு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் விசுவாசியாத எந்த ஒரு காரியத்திலையும் சந்தேகம் வராதுங்க. ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருகிறது என்றால் உங்கள் விசுவாசம் அண்டர் அட்டாக்ல இருக்குன்னு அர்த்தம். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறன்னு அர்த்தம். நான் சுகமாக இருப்பேன், நிறைவாக இருப்பேன், வாழ்ந்திருப்பேன், என் வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் பொருகும், நான் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாக்கிய செய்வார் நீங்கள் விசுவாசிங்கன்னா தான் அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில் நிறைவேறுமா, நான் ஜெயிப்பனாங்கிற சந்தேகம் வரும். சந்தேகம் வரும்போது தான் ஸ்ட்ரெஸ் வருது. நான் சொன்னது புரியுதுங்களா? சந்தேகம் வரான்னு எதுக்கு ஸ்ட்ரெஸ் வருது? அதாவது ரோட்டில் உட்காந்துருக்கிற பைத்தியக்காரர் ரொம்ப நாள் அதே மாதிரியே இருக்கான் தெரியுமா? ஏன் அவனுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, ஜாலியாக இருக்கான். அவனுக்கு என்ன, எதை குறித்தும் சிந்திப்பது கிடையாது. நம்ம சில காரியங்களை சிந்திக்கிறோம், அப்போ தான் அண்டர் அட்டாக் வரும் பொழுது ஓடிடக்கூடாது. தேவனை விட்டு ஓடாமல் தேவனிடத்தில் ஓடி வரணும், தேவனோட வார்த்தையை கேட்கணும். இன்னும் தேவனோட வார்த்தை அறிந்து வசனத்தில் உறுதியாக நின்னோம்னா அந்த விசுவாச பரீட்சையில் ஜெயிச்சிடலாம். ஆனால் அந்த நேரத்தில் சந்தேகம் வருது,
அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? என்னங்க சந்தேகம் வரலையா? வருங்க. வந்துச்சுன்னா உங்கள் விசுவாசம் அண்டர் டெஸ்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் அதிகமாக கேட்கணும், அதிகமாக தேவனிடத்தில் சேரணும், தேவனை விட்டு ஓடிடக்கூடாது. திரும்பி சொல்கிறேன், தேவன் ஒரு நாளும் தீமையான காரியங்களே பொல்லாத காரியங்களை கொண்டு சோதிப்பது கிடையாது. கர்த்தர் சரியான நன்மையான காரியங்களை கொண்டு தான் நம்மை பரீட்சை பண்ணுறார். ஏன் பண்ணுறார் என்றால் இருதயத்திற்கு வெளியே வரும்படியாக தான் வைக்கிறார்.